गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री प्रसन्न वेंकटेशाय नमः. குருவுக்கு என் நமஸ்காரங்கள். வணக்கம் சார், நான் பாலாஜி சேலம்லேருந்து பேசுகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்கள் கிளாஸ் நான் அட்டன் பண்ணுறதுங்க சார். எனக்கு ரமேஷ் பாபுங்கிற அண்ணா அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி அவர் அடிக்கடி உங்களை தினமும் சொல்வார், என்ன ஒருத்தர் லைஃப் டர்னிங் பாயிண்ட் பண்ணி விட்டாரு. எனக்கு நிறைய ஒரு வெல்விஷர் காட்ஃபாதர்னே சொல்லலாம். எனக்கு தற்சமயத்தில் பயங்கர ஸ்ட்ரகிள் பீரியட் அப்போது அவர் தான் எனக்கு எல்ஐசி ஏஜென்ட்ஸ்க்கு எடுத்து அட்வைஸ் பண்ணி இந்த ப்ளஸ் கார் டிரைவிங்லாம் சேர்த்து விட்டு நிறைய ஹெல்ப் பண்ணார். அவர் தான் இந்த கிளாஸில் எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டார் சார். நான் கிளாஸில் சேர்ந்த பிறகு நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவான். இப்போ நமக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு கர்வம் இருக்கும் இல்லைங்களா? இந்த கர்வம்லாம் பீஸ் ஆகிட்டீங்க சார். இங்கே எதுவுமே தெரியாது. முதல்ல உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி கண்ணாடி இருந்து பாரு, அந்த கண்ணாடியில் இருக்கிற யாருக்கும் அவனை நீ கரெக்ட் பண்ணாதான் லைஃப் கரெக்ட் ஆகும்னு சொல்லுவீங்க. நம்மக்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்குது, நம்ம எவ்வளோ ஆனஸ்ட்டாக ஒர்க் போடுறோம், நிறைய எஃபெக்ட் போடுறோம், நம்ம ஏன் அந்த கம்பெனி விட்டு நம்மளை வெளியில் அனுப்பிச்சாங்க, நேர்மையாக இருக்கிறோம், இது வரைக்கும் நம்ம ஏர்னிங் பண்ண முடியல, டெவலப் ஆக முடியல, என்ன தான் இருக்குது நம்மகிட்ட பிரச்சனை. ஒருத்தர் கஷ்டம் ஒரு அட்வைஸ் கேட்டு வந்தால் சுலபமாக சொல்ல முடியுது. ஆனால் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் ஏன் ஃபங்காகி உட்காந்துடுறோம், எந்த விஷயத்துலையுமே எதுலேயுமே டெவலப் ஆகாமல் இருக்கோமே, என்ன தான் அங்கே லாக்கு அப்படின்னப்போ தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வழிகாட்டு ஆள் பிதா இல்லாத ஆளுங்களுக்குலாம் குரு தான் பிதாவாக இருப்பாங்க. அப்படி ஒரு பிதாவாக தான் சார் நான் உங்களை பார்க்குறேன். நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் சார். காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து, ஃபோக்கஸ் பண்ணுறதுலேருந்து, நம்ம எண்ணங்கள் குவியறதுலேருந்து, என்ன வேணும், நம்மக்கிட்ட என்ன குறை, எனக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, எதுனாலும் பார்த்துக்கலாம், நீ தான் ஜெயிக்க முடியும்டா, உன்னால் முடியலன்னா எதுவும் முடியாது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறைய வந்திருக்கு சார். இப்போ என்னடா என் ஷார்ட் டைம் தான் இருக்குது, கிளாஸ் முடிய போகுதே அப்படின்னு வருத்தமாக இருந்தாலும் இப்போ கற்றுக்கிட்டதை லைஃப் லாங் ஃபாலோ பண்ணாவே லைஃப்பில் எங்கேயோ போயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறத விட ஒரு நல்ல உயர்ந்த நிலைமைக்கு கண்டிப்பாக உங்களை நேரில் பார்த்து உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துப்பேன் சார். ஐம் ஷூர் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றின்னா ஒரு சின்ன வார்த்தை. நான் வளர்ந்து காமிச்சிட்டு தான் உங்களுக்கு அந்த நன்றியை தெரிவிக்க முடியுங்கிறது நான் நம்புகிறேன் சார். ரொம்ப நன்றி சார். எகைன் நன்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் நீங்கள் செஞ்சது பெரிய விஷயம் சார். தேங்க்யூ ஸோ மச்.